நாம் என்ன பார்க்குறோமோ அப்போ பார்த்த மாதிரியே தான் திருமணத்துக்கு அப்புறமும் இருக்காங்களா இல்லை மாறுறாங்களா? மாறுறது யாரா வேணாலும் இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம் இல்லை அந்த பெண்ணாவும் இருக்கலாம். அந்த சம்மந்தப்பட்ட 2 பேர்ல யார் மாறுறாங்க, எப்படி மாறுறாங்க, இதை தான் நீங்கள் பேச போறீங்க. பகையெல்லாம் வேணாம், ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக புதுசாக சண்டை போட்டுக்குவோம். ரெடியா? நீங்களாம் ரெடியா? அதாவது நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம். நாம பொண்ணு பார்க்க போகல சார். பொண்ணு பார்க்க போகும்போது இல்லை எல்லாருமே பொதுவாக பொண்ணு பார்க்க போகும்போது பார்த்தவங்க அப்படியே தான் இருக்காங்களா கல்யாணத்துக்கு அப்புறமும்? இல்லை மாறுறாங்களா? ஹைட்டா வெயிட்டால அப்படி மாறுறதும் மாறலாம், இல்லை குணம் மாறினாலும் மாறலாம், இல்லை இந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது மாற்றினாலும் மாற்றலாம், அல்ல அவங்க மாறினாலும் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். அது மாறுறாங்களா மாறலையா? அதுதான் நம்ம பேச போகிறது. ரெடியா? நீங்க சொல்லுங்க. இப்போ பொதுவாக பொண்ணு பார்க்க வரும்போது அன்னைக்கு அதுக்காக நீங்க வந்து இப்படிலாம் இருக்கணும், நல்ல மாதிரியா இருக்கணும் அப்படின்னு இருப்பீங்களா? நீங்க எப்போ இருக்க மாதிரி தான் இருப்பீங்களா? கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்ணணும், நல்லபடியா இருக்கணும் தான் இருப்போம். இம்ப்ரெஸ் பண்ணணும், நல்லபடியா இருக்கணும் தான் இருக்கும். கண்டிப்பா. சோ அன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா நல்ல மாதிரியா இருப்பீங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா நல்ல மாதிரியா தான் இருப்போம். அப்போ இல்லாத மாதிரிலாம் இருப்பீங்க அன்னைக்கு? கண்டிப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குங்க, நார்மலா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. நார்மலா இருக்க மாட்டீங்க. உங்களை பொண்ணு பார்க்க வரும்போது நீங்க எப்படி இருந்தீங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருந்தேன். என்ன பண்ணீங்க? எப்படி பாட சொன்னாங்களா? கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருந்தேன். கொஞ்சம் உண்மையை சொல்றாங்க, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருந்தேன் அப்படின்னு உண்மையை சொல்றாங்க. உங்க சம்பந்தப்பட்டவர் எங்க இருக்காரு? அவர் அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்காரு. அவர் அப்படிதான் இருக்காரு. அவர் அது மாதிரி உங்களுக்கு சொல்லணுமே. அவர் அங்க உட்காந்து சிரிக்கும் போதே தெரியுது அவர்தான் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க சார்? அப்படியேதான் இருக்காங்க. நல்ல வார்த்தை. இதுக்காக நம்ம நிஜமாவே அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லிட்டு அந்த ஜோக் அவருக்கே தாக்கு முடியல சிரிக்கிறாரு. நீங்க சொல்லுங்கம்மா. அதான் இப்ப பொண்ணு பார்க்க வரும்போது நீங்க அப்ப பார்த்து உங்களுக்கு எப்படி பெண் பார்த்து நடந்த திருமணமா இல்ல காதல் திருமணமா? பொண்ணே பார்க்கலையே. பொண்ணே பார்க்கல. பின்ன எப்படி நடந்தது? யாருன்னே தெரியாது. நேரா கல்யாணத்தை தான் பாத்தீங்களா? மாமா பையன். ஓ மாமா பையன் அப்படியா? ஓ சரி. அப்ப முன்னாடியே தெரியும் உங்களுக்கு அவரை? தெரியும். குழந்தைகளே தெரியும். சரி. திருமணத்துக்கு அப்புறமும் அதே மாதிரி நீங்க திருமணத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்காரா? அப்படியே தான் இருக்காரு, ஒன்றும் சேஞ்சே இல்லை. கொஞ்சம் அந்த குழந்தைங்களாம் அமைதியா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்களேன் ப்ளீஸ். சாரதி உருவம் சேஞ்ச் ஆகி போச்சு. உருவம் சேஞ்ச் ஆயிருக்கு, மற்றபடி குணம் அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கவே இல்லை, மாறல. குட். ஆனா பொதுவா மாறுறாங்களா? ஆண்கள்லாம் மாறுறாங்களா? சில பேர் மாறுறாங்க, எல்லாரும் மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேரோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சில பேர். எந்த மாதிரி மாறுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி மாறுறாங்க ஆண்கள்? இல்ல சில குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நிறைய படிச்சிருப்பாரு. சில ஃபேமிலியில வந்து இல்ல ஒய்ஃப் அப்போ ஃபேமிலியோட கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஒய்ஃப் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கல்யாணம் ஆன போது அவங்களுக்கு அந்த ஒய்ஃப் வந்து ஈக்குவல் அப்போ ஓகேவா இருந்திருக்கும். அவங்க பெரிய போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி போகும்போது வெளியிலேருந்து வரும்போது ஒய்ஃப் தன்னோட அந்த இதுக்கு ஈக்குவலா இல்லையோன்னு நினைச்சுன்னு சில பேர் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, சில பேர், நான் எல்லாரையும் சொல்லல, சில பேர் அப்படியா? ஆண்கள்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அப்படியா மாறணும்? கண்டிப்பா இருப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். மைக்க வச்சிருக்கவங்க அமைதியா இருக்கீங்க. ஆண்கள் மாறுறாங்களா? அப்படி அவங்க சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் வருது அப்படிங்கிறதுக்காக ஆண்கள் மாறுறது உண்டா? மாறதில்லை சார். சில பேர் அந்த சிச்சுவேஷனுக்காக மாறுவாங்க. டைமிங் அப்புறம் ஓகே. நானும் சொல்றேன். டைமிங்கா? இது பாஸ்ட் டைம் மாதிரி சொல்றாரு. சும்மா பொழுதுபோக்கு கொஞ்சம் மாறிக்கிறோங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. டைமிங் மாறுதுன்னா எப்படின்னு புரியல எனக்கு. அன்னைக்கு மட்டும் வேற யாரையும் அழைச்சிட்டு போயிடுவாங்க சார். அனுபவம் பேசும்போது அதுக்கு முன்னாடி ஒன்றும் சொல்ல முடியாது சார். சார் ஓ சொல்லுங்க சார். அம்மா 6 தலைக்கீழே வந்தா 9 தான். வாங்க வாங்க, நீங்க வேணா வாங்க. அங்க மேல 6 பேர் இருந்தாலும் பின்னாடி ஒரு பெரிய 6ஆ உட்கார்ந்து இருக்காங்க. அப்புறம் என்ன கண்டினியூ பண்ணலாம். நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாது. கணவனோட அக்கறை, அதாவது முன்னேற்றத்தில் அக்கறை இருக்கவங்க அவங்களும் முன்னேறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும். அப்படி இப்போ அவங்க படிக்கலன்னா என்ன, அதுக்கப்புறம் முன்னேறிக்கங்க. மைக் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை
அதை இது பண்ணிக்கிட்டு எவ்வளவு பேர் முன்னேறி இருக்காங்க. அதாவது அந்த வர்றப்ப SSLCயோட வராங்க, ஆ, கணவன் இப்ப பெரிய போஸ்ட் போறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க கஷ்டப்பட்டு டிகிரி முடிச்சு இங்கிலீஷ் ஸ்கூல் அதாவது ஏதாவது அட்டன் பண்ணி அவங்க முன்னேறி இருக்காங்க. எவ்வளவு பேர் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இவங்க மாறணுங்கிற கட்டாயம் கிடையாது. கட்டாயம் கிடையாது, பட் சொசைட்டிக்காக அது மாறித்தான் ஆகணும். எங்க நம்ம சொசைட்டிக்காக வாழல, நம்ம நமக்காக தான் வாழணும். அப்படி கல்யாணத்தும் போது நம்ம பார்க்கும்போது நம்ம அப்பயே SSLC தான் படிச்சிருந்தாங்க. நம்ம தான் சொசைட்டிங்கிறது தனி கிடையாது, ஆ, நம்ம தான் சொசைட்டி. நாம தான் சொசைட்டி. 4 பேர் சேர்ந்தா அது சொசைட்டி. இல்ல மாறுறாங்கன்னா அவங்க குடும்ப தேவைக்காக தான் சில விஷயத்தெல்லாம் மாறுறாங்க, ஆமா. சும்மாலாம் மாறுறது இல்ல. Of course. இல்ல இவர் வந்து சொல்றது நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களே அடிச்சுக்கிற மாதிரி. ஆமா மாறுறாங்க தான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா பெண்கள் மாறணும் அப்படிங்கிறாரு. பெண்கள் ஏற்கனவே மாறிட்டு தான் இருக்காங்க, ஏன் மாறாம அந்த ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. என்ன மாதிரி மாறுறீங்க? ஏற்கனவே மாறி தான் இருக்கீங்க அப்படின்னா இவர் என்ன சொல்றாருன்னா இப்போ ஒரு கணவரோட ஸ்டேட்டஸ் மாறுது, கொஞ்சம் உயருது அப்படின்னா குழந்தைகளை கொஞ்சம் அமைதியா பார்த்துக்கோங்களேன். அம்மா ஐயா எனக்கு மந்திரவாதி யாரா இருந்தா குழந்தைங்களுக்கு கொஞ்ச நேரம் வாய் கட்டிடுவேன், முடியல. ஆண்கள் வந்து எல்லா விஷயத்திலயும் மாறுறாங்க ஆரம்பத்துல இருந்து. ஆனா பொம்பளைங்க வந்து அவங்க மனசளவுல மாறுறதே கிடையாது என்னைக்கும். ஆரம்பத்துல எப்படி ஒரு கல்யாணம் விரும்புறாங்களோ அதே கடைசி வரைக்கும் அந்த இதில் தான் இருக்காங்க. என்னதான் பிள்ளைங்க வந்தாலும் சரி, அதுக்கடுத்து மாமியாரு மாமனாரு அப்பா அம்மா எல்லா பந்தமும் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல நம்ம கணவன் தான் அப்படின்ற ஒரு மனசுல வச்சுக்கிட்டு எந்த சூழ்நிலை அதுல மாற்றமே கிடையாது. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப கணவருக்கு வந்து ஸ்டேட்டஸ்லாம் வருது, உயர்வா இருக்கு அப்படின்னா வரும்போது SSLC படிச்சுட்டு வராங்க, அவங்க அப்படி படிச்சுட்டு வந்ததுக்கு பின்னாடி இவங்க மாறட்டுமே அப்படிங்கிறாரு. இவங்க கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய படிக்கட்டும், நிறைய மாறட்டும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அது மாதிரி நீங்க மாற மாட்டேங்கிறீங்க, நல்ல விதமா மாற மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்படிதானே சார்? நாங்க நல்ல விதத்துக்கு மட்டும்தான் மாறுறோம், ஆனா ஆம்பளைங்க அப்படி கிடையாது, அவங்க எல்லா விஷயத்துக்கும் மாறிடுறாங்க. அப்படி போட்டு தாங்க. உதாரணத்துக்கு இப்ப நாங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், நாங்க என்ன பேசுவோம், என்ன உங்க பையன் என்ன படிக்கிறான் என்ன, அதை பத்தி தான் நாங்க ஃபேமிலி பத்தி தான் பேசுவோம். ஆனா ஆம்பளைங்க ஒரு விஷயம் கூட ஃபேமிலி பத்தி பேச மாட்டாங்க. நல்லது தானே அது? அது அவங்களே சொல்லுங்க. ஏங்க ஏதாவது லேடிஸ் இந்த நகை எங்க வாங்கின, இந்த சேலை எவ்வளவு, இதைத்தான் பேசுவாங்களே ஒழிஞ்சு ஃபேமிலியை பத்தி பேசுவாங்க. நீங்க என்ன பேசுறீங்க அது சொல்லுங்க. அதுவும் நாங்க ஃபேமிலிக்காக தான். அப்ப நகை வாங்கினா எது எங்களுக்காக மட்டுமா? ஒரு தேவைக்கு அது எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பணம் சேவிங் பண்ண முடியாது. இப்படி சின்ன சின்னதா ஒரு நகை எடுத்து வச்சா நமக்கு உதவும். அப்படிதான் நாங்க சொல்லுங்க சார். நீங்க அப்படி அதை கூட பேசுறது இல்லையே. பாருங்க இப்ப கூட பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல விஷயம் சொன்னாங்களா? அதான் சார், சாரி ஜுவல்லரி இதான் சார் நல்ல விஷயம். மற்ற விஷயம் என்னன்னு தெரியல, அவங்க சொல்லிட்டு சார். இப்போ நகை வாங்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு நகையோட விலை ஏறிட்டு தான் போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். அப்போ வாங்கும்போது அது ஒரு அசெட்டா தானே இருக்கும். லோன் வாங்கி வாங்கினா அசெட் இல்லை சார், அது அசடு இல்ல, அதுக்கு பேர் அசடு. அசடு அது அசட் இல்ல. அது அப்பளமா செலவு பண்றீங்க. அதுதான் சார் நடக்குது நிறைய. இங்க நகை வாங்குறோம் சொல்றீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அன்னைக்கு வாங்கின நகை என்ன விலை, இன்னைக்கு என்ன விலை இன்னைக்கு விற்குது, எல்லாம் உங்களுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் ஏறுதுடா. ஜென்ஸுக்காக இதெல்லாம் உதவி பண்றாங்க இல்லையா லேடிஸ்? அது பிஸ்கட்டா வாங்கினா இன்வெஸ்ட்மெண்ட்மா, நகையா வாங்கினா என்னமா இன்வெஸ்ட்மெண்ட்? போட்டு பார்த்தா அழகு பாக்குறது யாரு? நீங்க தானே, ஜென்ஸ் தானே பாக்குறாங்க. இல்ல அந்த நகையை வாங்கினா ஏதோ ஒரு எமர்ஜென்சி கேட்டா குடிப்பீங்களா நீங்க நகையா? முதல்ல ஏன் கொடுக்காம எவ்வளவு பேர் அடக்கடையில் இருக்கு. எங்க கேட்டா லாக்கர்ல இருக்குமீங்க, இல்ல அங்க இருக்கு நான் யூஸ் பண்றேன். யார் ஆரம்பிக்கலைங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கல, கல்யாணத்துக்கு முன்னாடியே. கல்யாணத்துக்கு போகும்போது எத்தனை பவுன் நகை போடுவீங்க? அதான கேள்வியே. அவங்க கல்யாணத்துக்கு போது எவ்வளவு நகை போடுவீங்கன்னு கேட்டுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நகை வாங்கினா ஏன் குறை சொல்றீங்க? அதானே சார். ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க போட்டுக்கிறதுக்காக தானே நாங்க நகை வாங்குறோம். நாங்க வீட்டுல யாரும் நகை போட்டு நான் பார்த்ததே இல்லை சார். எல்லாரும் வெளியே வரும்போது அப்ப வீட்டுல தானே சார் போட்டு இல்ல, அதுவும் உங்க பாதுகாப்புக்கு தானே. காணா போச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு தானே நஷ்டம். அதுக்காக தான் உள்ள கழட்டி வச்சிருக்கிறது. பாருங்க, நகை வாங்க போகும்போது கூட அந்த ஆம்பளை ஒரு ஆள் கூட வரல, அவனுக்கு ஒரு பிஸ்கெட்டாவது எப்பவாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? நீங்க தண்ணி வேணாம், ஆனா ஒரு பிஸ்கெட்டாவது அந்த பழங்கள் வாங்கி போன பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல. அதான் நகை கடையிலே கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஃப்ரீயா கொடுக்குற கூல் ட்ரிங்க்ஸ் நாங்க வாங்கி கொடுத்துட்டு அந்த பழங்கள் பார்க்கல சட்டை எல்லாமே வெளியே உட்கார்ந்து இருக்கணும். இவங்க 3 நாள் கழிச்சு போலீஸ்ல இருந்து உள்ள வருவாங்க, இல்ல எல்கேஎஸ்ல இருந்து உள்ள வருவாங்க. எங்களை பார்த்தா பாவமாவே இல்லையா? இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். இந்த நகை இன்சிடென்ட் சொன்ன உடனே கல்யாணம் ஆன உடனே ஒரு மாசத்துல எங்க வீட்டுக்காரர் எனக்கு ஒரு தோடு வாங்கிட்டு வந்தார். அப்படி போடுங்க. இப்போ இத மாதிரி எவ்வளவு பேர் சொந்த கதையை பேசுறோம், சொல்லுங்கம்மா. தோடு வாங்கிட்டு வந்தாரு. அந்த தோடு பிரிச்சு பாத்தீங்கன்னா
எங்க பாட்டி போடுற டிசைன், பெரிய பெரிய இலை, தாமரை இலை பாரி பாட்டி போடுற டிசைன். அது பாட்டி இல்லையே. இல்ல இல்ல, பாட்டி போடுற டிசைன் அவர் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி. இல்ல உங்களை எல்லாம் கூட்டிட்டு போனா இந்த மாதிரி டேஸ்ட் இருந்ததுன்னா என்ன பண்றது? அதனாலதான் உங்களை எல்லாம் நாங்க போட்டு. ஒரு நிமிஷம். சாரு அவரோட அம்மாக்கு வாங்கிட்டு வந்தாரு, உங்களுக்கு இல்ல. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்துட்டீங்க. மாரியப்பன், நான் உங்க வீட்டுக்கு அதே சொல்லல, எங்க வீட்டுக்கு அதே சொல்றேன். சொல்றீங்க காய்கறி யார் வாங்குறது? ஏங்க உங்களுக்கு பிஸ்கெட் கூட வாங்கி கொடுக்காம நாங்க என்ன டிஃபனா சாப்பிடுறோம்? நாங்களும் அது கூட இல்லாம தாங்க நாங்களும் நின்னுட்டு இருக்கோம். யாரு அதை விட திருப்தி வேற என்ன? உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, எப்பயாவது உங்க ஒய்ஃபை நீங்க வெளியில கூட்டிட்டு போயிட்டு நீங்க எதுவுமே சாப்பிடாம உங்க ஒய்ஃப் மட்டும் சாப்பிட்டு வந்தான்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு. என் ஒய்ஃப் மட்டும் தான் சாப்பிட்டு வந்தாங்க வெளியில. அவங்க கேக்குற கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இருக்காங்களா? கை கேட்க கூடாது, ஒய்ஃப் பக்கத்துல வச்சு சொல்லுங்க. இல்ல அது உங்களோட சுயநலம். வெயிட்ட குறைக்க இது ஒரு வழி. ஆனா இது நீங்க போட்டிருக்கீங்களா இந்த செயின் கோல்டா சார்? ஆமாங்க, கோல்டு தாங்க. ஓகே, அவர் போட்டிருக்காரு, நகை போட்டிருக்காரு. ஆனா என் ஒய்ஃப் வாங்கி கொடுக்கல, நானே செஞ்சு போட்டுருக்கேன். லேடிஸ் நகை போடுறதே ஏன் பார்த்து பொறாமப்படுறீங்க? இப்ப போன வாரம் நீ என்ன பாத்தீங்களா? ஒரு ஆள் 150 பவுன் நகை போட்டுட்டு உட்காந்துருந்தான். அவன் ஒய்ஃபே சொல்றான், இந்த ஆளோட போக எனக்கு வெக்கமா இருக்குதுன்னு. அது ஒரே ஒரு ஆளு, ஒரு ஆளு 15 பேர் உட்காந்துருக்கா. ஒத்தத்திரதே எடை போட்டார் அவரு. ஒத்தத்திர 100 பவுன் 80 பவுன் 90 கம்மியே இல்லை. எந்த பொம்பளை அந்த மாதிரி ஒரேடியா போட்டு வரா? 50 சவரன் ஒரு ஆம்பளை போட வேண்டிய ஒட்டியாரமா போட்டிருந்த ஆம்பளை. நான் அது வேற ஆசையா இருக்கா? போட்டுக்கங்க, உங்க சைஸ்க்கு ஒட்டியாரம் கிடைச்சா. இல்ல அப்போ நகையில கொஞ்சம் மாற்றம் வருது அப்படின்னு சொல்றீங்க. இல்ல அதாவது நகை விஷயத்துல கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாற்றம் வருது. பெண்களுக்கு இந்த மாதிரி ஆசைகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆசைங்கிறத விட அதை அவங்க ஒரு தேவையா வச்சிருக்காங்க. நகை வாங்கியே ஆகணும். அப்சஷன். ஹலோ, சொல்லுங்க. நான் முதல்ல நகை கடைக்கு போகும்போது ஒரு பெர் கிராம் 2.5 KD. இப்போ நகை விலை பாருங்க. மைக் பக்கத்துல வச்சுக்கோங்க. 2 தினார் 500 ஃபில்ஸ் முதல்ல ஒரு கிராம் வாங்கும்போது இந்த கோயத்துக்கு சரி. இப்போ 8 தினார் 150 ஃபில்ஸ். சரி. அப்போ நான் நிறைய வாங்கினேன், உண்மைதான். எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ எவ்வளவு நகை நீ பைசா ஃபுல்லா உனக்கு நகையா தான் வாங்கி கொடுக்கணும் எங்க வீட்டுல சொன்னாங்க. சரி. அவங்களும் இடம் வாங்கினாங்க, இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டை பாருங்க, கோல்ட் ரேட்டை பாருங்க, எது பெஸ்டா இருக்கு? எது பெஸ்டா இருக்குன்னு சொல்றீங்களா? ரியல் எஸ்டேட் இடம் வாங்குறாங்க, இடத்தோட வேல்யூ கூட்டிட்டே இருந்துச்சு, நல்லா கம்மியாயிருச்சுங்கிறாங்க. ஆனா கோல்ட் ரேட் தான் கூட்டிட்டே இருக்கு இன்னைக்கு. இல்ல இது அடிப்படையில் என்னன்னா நம்ம கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டோம். நகை அப்படிங்கறதுல ஃபிக்ஸ் ஆயிட்டோம். ஆனா பெண்களுக்கு இப்போ பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு இது மாதிரி பொருள் சேகரிக்கிறதுல ஆசை அதிகமாகுது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த குணம் பொண்ணு பார்க்க வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே சொல்லிருப்பீங்களா? அமைதியா இருக்கீங்க. கல்யாணத்துக்கு வரும்போது பெண்ணுக்கு அப்ப என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? பத்தியா பொண்ணுக்கு குடும்பத்தை எப்படி நல்லபடியா நடத்தணும் ஒருத்தர் கூட இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒருவேளை பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு என்ன எதிர்கால திட்டம் அப்படிலாம் யாராவது பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. தனியா பேசணும்னு சொல்லி பேசுறாங்களா? அப்ப இது மாதிரி யாருக்கா பேசிருக்கீங்களா? கொஞ்சம் கல்யாண பொண்ணு பையனும் தனியா பேசணும். டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேணும் சொல்லி, எதனாலும் வாங்கி தரவாங்க. அப்படி சொல்றதுனால எங்க மைண்ட்ல அதே செட் ஆயிடுச்சு. என்ன கேட்டாலும் வாங்கி தரப்பாங்க. எங்க ஒரு ராம்கி சார் கொஞ்சம் கை தூக்குங்க. முதல்ல எங்களுக்கு எடுத்தது யாரு? ஜென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஏன் வாக்குறுதி கொடுக்கணும்? எல்லாம் வாங்கி தரேன், உனக்கு தான் எல்லாம் சொன்னாங்க. நாங்க அதே நினைச்சிட்டு இப்போ அப்ப என்ன இப்பெல்லாம் போன்ல சொல்லிருக்கீங்களா நீங்க? சார் இப்பெல்லாம் சொன்னீங்களா போன்ல? ராம்கி சார் போன்ல அப்படிலாம் வார்த்தை கொடுத்துருக்கீங்க, என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கீங்க. அப்படியா? ஆமாவா? சொல்லவே இல்லைங்கிறாரு சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க ஆரஞ்சு உரிக்கும் போது எனக்கு தெரியும் என்னன்னு. ஆரஞ்சு தோலை உரிக்கும் போதே தெரியும். தோலை உரிக்கல் நம்பர் 1 வந்தாங்கல்ல சார். இதுக்கு மேல வேற என்ன சார் வேணும்? பெருமையா சிரிச்சுக்கிறீங்களே. இல்ல ஆனா அப்போ இல்ல நான் நிஜமாவே எனக்கு தெரியல, அதனால கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணு பார்க்க வரும்போது இந்த மாதிரி எனக்கு நான் கல்யாணம் ஆச்சுன்னா நான் நிறைய நகையெல்லாம் சேர்ப்பேன், நான் நிறைய நகை வாங்குவேன், இடம்லாம் வாங்குவேன் அப்படின்னு சொன்னா அதை நீங்க எப்படி எடுத்துட்டு இருந்திருப்பீங்க?
பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எடுத்துப்பீங்களா, ஐயோ பேராசன் எடுத்துப்பீங்களா? பேராசைன்னு தான் எடுத்துக்கும். சார் அப்போ ஒன்றும் தெரியாது சார், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் நினைச்சேன். போக போக தான் தெரியும் என்ன விஷயம். சரி, அந்த மாதிரி இவங்க ஏதாவது மாறி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்கன்னா இவங்க ஆண்கள், இவங்க வந்து பொதுவா நகை விஷயத்துல பெண்கள் மாறுறாங்கன்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆகும்போது என்ன சொல்லுவாங்க, நான் அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், அங்க கூட்டிட்டு போறேன், இங்க கூட்டிட்டு போறேன். அப்ப நமக்கு பயமா இருக்கும் கேக்குறதுக்கு. கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி பண்ண எனக்கு எங்க அண்ணங்க அது வாங்கி கொடுங்க அப்படி, எங்க கடைக்கு கூட்டிட்டு போறீங்களா, ஏமா இன்னைக்கு வேண்டாமா நாளைக்கு போலாம், இப்போ எங்களுக்கு பயமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றீங்க. இல்ல, ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ஒரு தின வேலை என்னன்னு உங்களுக்கும் தெரியும்ல. ஆமா. அப்ப தினம் அவரு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, காலையில கிளம்பி வேலைக்கு போறாரு, சாயந்தரம் லேட்டா வராரு, இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். ஆமா. தெரிஞ்சுக்கிட்டும் என்னங்க வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா தப்பு யாருகிட்ட இருக்கு? நாங்க வீக்கெண்ட்ல தானே கேக்குறோம். நீங்க இப்ப இன்னைக்கு கிளம்பி போற மாதிரி இப்படி ஜாலியா கிளம்பி போலாமே. அப்ப கேட்டாலும் ஒத்துக்கிறது இல்ல. நார்மலா வந்து ஜுவல்ஸ் வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது 70% 80% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, எனக்கு குடுகுடுன்னு ஓடி கூட்டிட்டு போவாங்க. அப்படியா? பொதுவாக ஆண்கள் அப்படிதான் இருக்காங்களா? 70% 80% டிஸ்கவுண்ட் கொடுக்குற கடைக்கு மட்டும் தான் கூட்டிட்டு, அப்படிலாம் கிடையாது. அவங்க எந்த கடை சொன்னாலும் கூட்டிட்டு போயிடுவீங்க. பாத்தீங்களா? அந்த டிசிஷன் எங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு கேக்குறாங்க. அவங்க டிசைட் பண்ற கடைக்கு தான் நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிறாங்க. அப்படிதானே சார்? இவர் நிஜமாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவரை பார்த்தாவே தெரியுது சார். இங்க பாருங்க, கல்யாணத்தும் போது நல்லா ஃபுல் முடியோட இருந்தேன். இப்ப பாருங்க கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு. அவங்க ஒய்ஃப் ஊர்ல இல்ல, அதான் தைரியமா பேசுறாரு, என்ன வேணாலும் இல்ல, நான் அவரை பத்தி எதுவும் தப்பா சொல்ல மாட்டேன். நான் அவர் கூட தான் தங்கியிருக்கேன். இன்னும் 2 நாளைக்கு நான் அவரை பத்தி நல்லதா தான் பேசணும். இல்ல, இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கு அந்த டிசைடிங் பவரே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆண்கள். அப்படியா? வீட்டுல வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் தீர்மானிக்கிறது வந்து ஆண்களா பெண்களா? கொஞ்சம் மாறி போறோம்னு நினைக்கிறேன் டாபிக். பெரியவங்க தாங்க. அதாவதுங்க, எப்ப போனாலும் அந்த டி நகர் பக்கம் போனா கண்டிப்பா ஒரு பட்டு புடவை எடுத்தாகும். உங்களுக்கு வீடு எங்க? சென்னையில அண்ணா நகர். ஏன் நீங்க டி நகர் பக்கம் போறீங்க? எல்லா பஸ்ஸும் அந்த வழியா தான் அங்க போகுது. டி நகர் பக்கம் எப்பவுமே கலர்ஃபுல்லா இருக்கும். திரும்பி வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமா? இல்ல, அந்த முழு பேண்ட் முக்கா பேண்ட் ஆனதே அப்படி நடந்ததுனாலதான். ஏங்க அது ஒண்ணு இருக்கு. நிறைய நல்ல பெரிய பட்டுப்புடவை கட்டிட்டு நிறைய நகையெல்லாம் போட்டு அவங்களோட போறோம்னு வைங்க, அப்ப அவங்க மூஞ்ச பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படி அப்படி திரும்பி பாப்பாங்க, மித்தவங்களையும் பாப்பாங்க. நம்ம ஒய்ஃப் நல்ல பெரிய புடவை கட்டியிருக்கா, நிறைய நகை போட்டிருக்கா, அவங்களுக்கு அப்ப கௌரவத்தை. சோ ஆண்களோட கௌரவங்களுக்காக நீங்க பண்ணிக்கிறீங்க. இவங்க போய் கட்டிட்டு போகும்போது டிரைவர் ஏமா கூட கூட்டி வரீங்கன்னு சொல்றாங்க எங்களை பார்த்து. ரொம்ப பாவமா இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கணுங்க, அது கூட நாங்க கத்து கொடுக்க முடியும் இவ்வளவு நாளைக்கு. இல்ல 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 அது சார், இல்ல சார், இப்படி விட்டுருக்கீங்க. வருமா அது மாதிரி நீங்களும் வரணும். இல்ல, அது வந்து அவங்க உங்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவங்கள பத்தி அக்கறை நாம தான் எடுக்கணும். நாங்க எடுக்கிறோம், ஓகே, நாங்க அது நீங்க தான் பண்ணீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க அவங்களோட கெபாசிட்டிங்க, நாங்க அவங்களோட ஃபீலிங், அது அவங்க நல்லா டிரைவர்னு அவங்க சொல்லிக்கிறாங்க, நாங்களா சொல்றோம். பூனை கையில கொடுத்த மாதிரி. பூனைன்னு சொல்லி டீசென்ட்டா சொல்லிட்டீங்களா? இதுல யாரு கிளி யாரு பூனைன்னு தெரியல. இல்லங்க, அவங்க அதுதான் எனக்கு தெரியல. சும்மா கிளி அவங்களா இவங்களான்னு தெரியல. அவங்க செல்ஃப் எஸ்டீம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க டிரைவரா சித்தரிக்கப்பட்டா அது உங்களோட செல்ஃப் எஸ்டீம் லோன் அர்த்தம். இல்ல, அப்போ எங்க கணவர் வந்து இந்த மாதிரி டிரைவரா சித்தரிக்கிறாங்க, நான் தான் அவரை மாத்தணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நாங்க ஒழுங்கா தாங்க பாத்துக்கிறோம். அவரோட முடியல, நான் என்னங்க பண்ணுவேன்? இல்ல இல்ல இல்ல, அவருக்கு முடியலன்னா இல்ல இல்ல, இப்ப என்ன சொல்ல, அது தனிப்பட்ட பிரச்சனை, அது அவர் பாத்துப்பாரு. அது இல்லங்க, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சொன்னாங்க பக்கத்துல கட்டி ஆஹா பொண்டாட்டி பட்டு போடையோட கட்டி வந்தா இவர் பெருமாடைறாருனாங்களே. ஆம்பளையாருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாதானே நீங்க பெருமாடைய முடியும். ஏங்க நாங்க வாங்கி கொடுக்க வேண்டாம், அப்படி சொல்லலாம், வாங்கிக்கோங்க. ஹலோ, அவங்களே நல்ல பட்டு வேஷ்டி, பட்டு ஜிப், எது பட்டு வேஷ்டியா? மோதிரம் எல்லாம் போட்டு சொல்லுங்களேன், நாங்களே வேண்டாம். இல்ல, அவங்க வந்து நீங்க சொல்றது வந்து அவங்க ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு இந்த பட்டு வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு வராங்க, புடவை வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறீங்க இல்லையா? அதாவது நாங்க திரும்பி திரும்பி பாக்குறதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான். நாங்க செக்யூரிட்டி மாதிரி எவன் வந்து எந்த செயினை எப்ப பிடிக்கிட்டு போவானோ அப்படின்னு சொல்லி இப்படியே பார்த்துட்டு போறோம். அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது அவர் டிரைவர் செக்யூரிட்டியா அவ்வளவுதான். அது சும்மா சோ டிரைவர்ல இருந்து கொஞ்சம் செக்யூரிட்டியா வளர்ந்திருக்காங்க. எவனா அடிச்சன் போய்ட்டா எனக்கு பயம். டைரக்டா வைப் இருக்காங்க, எதிரடியில ஒரு வைப் பாதுகாப்பு சொல்றாரு.
பாதுகாப்புக்கு வரோம்னு சொல்றாரு, வாஸ்தவம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துட்டு எங்க நகையை வேணா அடிச்சுன்னு போயிட்டா நம்ம அவங்களுக்கு பயம். நாங்க போக மாட்டோமா தனியா? அதுக்கு கஷ்டப்படுறது அவங்க தானே. கஷ்டப்படுறதுன்னு அப்பயே அது மாதிரி சொல்லக்கூடாது. வாங்கி கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. அப்படியா சார்? பேசக்கூடாது. சரி, நம்ம நகையை பத்தி மட்டுமே இருக்கோம். நீங்க பொண்ணு பார்க்க வரும்போது அதுதான், அதாவது குடும்பம் இப்படி இருக்கணும், இது மாதிரி இருக்கணும். இப்போ அது மாதிரி திட்டங்கள்ல வீட்டில் இருக்கக்கூடிய இன்லாஸ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எதுவும் இருக்குமா? பொண்ணு பார்க்க வரும்போது நாங்கள் 2 பேரும் அவங்க பேசுறாங்க, பெரியவங்களாம் சேர்ந்து முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோ இல்லை ஆணோ சம்பந்தப்பட்டவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்ற பேச்சை கேட்டுட்டு மனைவி கிட்டயோ கணவன்கிட்டயோ மாறி நடக்கிறதெல்லாம் உண்டா? அது மாதிரி வாய்ப்புகள் நடந்திருக்கா? கண்டிப்பா நடந்து மாமனார் மாமியார் சொல்லி நடந்துக்கிறாங்க. கண்டிப்பா நடந்துக்கிறாங்க. பெரியவங்க வீட்டுல இருக்கும்போது நம்மள பொண்ணுங்களை வந்து ஒரு நிமிஷம், கொஞ்சம் குழந்தைங்கள எல்லாம் பசங்களாம் எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரு கேம் ஒன்று இருக்கு. ஆனா அந்த கேமுக்கு நீங்க சைலண்டா, யார் ரொம்ப நேரம் சைலண்டா இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஓகேவா? ரெடியா? யார் ரொம்ப நேரம் அமைதியா இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் ஒன்று காத்து இருக்கு. பார்க்கலாம் யாருன்னு. யாரும் பேசக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஓய், அது யார் குழந்தைங்க? அவங்க அப்பா அம்மா இங்க உட்கார்ந்துருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது கண்டுக்கவே மாட்டாங்க ஒய்ஃப. சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, என்ன எது எதுவும் கேட்க மாட்டாங்க. அதே இது தனியா இருக்கிறவங்க குடும்பத்தை பாருங்க, அப்படியே தாங்குவாங்க. ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னா எங்க அம்மா தப்பா நினைச்சுக்கிருவாங்க, எங்க அப்பா தப்பா நினைச்சுக்கிருவாங்க, எங்க தங்கச்சி தப்பா நினைச்சுக்கிருவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்குதுன்னா அப்போ கணவன் வந்து அந்த குடும்பத்துக்கு பயந்த மாதிரி இருக்கு. மட்டும் அப்படி இருக்குது சில குடும்பத்துல. அப்படியே கூட்டு குடும்பமா இருக்கும்போது கொஞ்சம் மனைவியா கண்டுக்கவே மாட்டாங்களா? அப்படி இல்ல சார். அப்படியா சார்? இல்லையா? நான் சொல்றது இல்லன்னு ஒரு லேடி ஒருத்தங்க சொல்றாங்க. நான் சொல்றது சில குடும்பத்துல சொல்றேன். இங்க வேணா இல்லாம இருக்கலாம். இங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து தனியா தான் இருக்காங்க. இங்க வந்து ரொம்பவே ஜாலியா இருக்காங்க, பிரச்சனை வர்றதே இல்ல. நான் சொல்றது நம்ம ஊர்ல இல்ல, நம்ம பொதுவா தானே பேசிட்டு இருக்கோம். இங்கன்னு சொல்லி பேசல, பொதுவா தான் எல்லா இடங்களையும் பேசிட்டு இருக்கோம். நான் பார்த்த வரைக்கும் சில குடும்பங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. ஆமா சார். எந்த குடும்பத்து சார் வந்தவனே தனியே போனோம் தான் நிக்கிறாங்களா கண்டி? யாரும் கூட்டு குடும்பம் வாழணும் கிடையாது சார். வந்தவனே எப்ப போலாம், யார்கிட்ட சண்டை, ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு குடும்பத்தில இருந்து தனியே கொண்டு போய் வைக்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ். எல்லாரையும் சொல்ல மாட்டேன், மோஸ்ட் ஆஃப் த அனுபவத்தில் பார்த்ததுல கல்யாணம் ஆகி வந்தவனே எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ அவுட் சைட். ஐ மீன் தனியே போனோம், கூட்டு குடும்பத்தில் வாழற அந்த கலாச்சாரமே போயிடுச்சு சார். இப்போ அந்த மாதிரி கிடையாது. அப்படியா? கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதுக்கு ஆசையே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆமாவா இல்லையா சார்? ஆமா சார், அவங்க சொல்றாங்க கரெக்ட். ஆனா அதுக்கு யார் காரணம்? அதுக்கு ஒரு லேடிஸ் ஆண்கள் தான் காரணம். ஏன் தெரியல? ஏன்னா கூட்டு குடும்பத்துல மாமியார் காரணம், லேடிஸ் தான் காரணம். ஆமா, அது ஒரு வகையில நீங்க சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட, நான் என்னோட தொழிலுக்கு வரேன்னு நினைச்சுக்காதீங்க. சித்தி இப்பெல்லாம் தான், அரசி, செல்வி இப்பெல்லாம் தான் வந்துட்டு இருக்கு. இல்ல சார், இல்ல அது ஏன்னா பெண்கள் தான் இப்படி பண்றாங்க. வீட்டுல இருந்து பாக்குறவங்க பெண்கள் தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெண்களே வில்லியா வச்சு, பெண்களே கதாநாயகியா வச்சுக்கும் போது எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப பாவப்பட்ட ஆண்கள் தானே. பெண்ணுக்கு பெண் தான் எதிரி, ஆண் இல்ல. அப்படின்னா மாமியார் மருமகள் தான் பிரச்சனைங்கிறாரா? அப்படியா? மாமனார் மருமக சண்டை ரொம்ப ரேர் சார். அதாவது மாமியார் மருமகள் சண்டை வந்து ரொம்ப காமன். அது ஏன்னா பாதிக்கப்பட்ட 2 பேர் ஒருத்தர் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஒன்னா கை கோத்துட்டு தான் போவாங்க. இப்போ இப்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. மாமியார் இருக்காங்களா இல்லையான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க கல்யாணத்துக்கு. கூட்டு குடும்பத்துல இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து சரியான ஒரு ஆதரவு கிடைக்கிறது இல்ல. அந்த பொண்ணு இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கிக்க முடியுது இல்ல, அண்ணனோட ஒரு இது என்ன எதிர்பார்க்கறாலும் அதை பெற முடியறது இல்ல. அதனால அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுது, நாளடைவுல நம்ம இங்க கூட்டு குடும்பத்துல இருக்க போய் தான் நமக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல, எதிர்பார்க்கறது எதுவுமே கிடைக்கிறது இல்ல. அதனால நம்ம தனியா போயிட்டா நம்ம எதிர்பார்க்கறது எல்லாம் கிடைக்கும்னு சொன்னதுனால அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறா. அப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. நீங்க ரொம்ப நேரம் அமைதியா இருக்கீங்க. கூட்டு குடும்பத்துல இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மை இருந்துச்சுன்னா பிரச்சனையே வர்றதில்ல. இவங்க எல்லாமே எனக்கு தான் வேணும், எல்லாமே எனக்கு தான் வேணுங்கிறப்பதான் அங்க பிரச்சனை வருது. எனக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எனக்குன்னு கேட்கறதுல நீங்களும் இருக்கீங்கல்ல. அல்ல, நாங்க இல்ல. அதுல வந்து நாங்க இல்ல. நாங்க என்ன சேலையா பட்டு சேலை எடுத்து நாங்களா கட்டிக்கிற முடியும்? இல்ல நெக்லஸ் போட்டுக்கிற முடியுமா? நாங்க இல்ல, அது கிடையாது. அவங்க வெளியே போகும்போது என்னோட மனைவி நல்ல ஒரு வெளியே போகும்போது கௌரவமா இருக்கணும் அப்படின்னு எல்லா கணவனும் ஆசைப்படுவாங்க. ஓ, பட்டு சேலையும் நகையும் போட்டா தான் கௌரவமா? வெளியே போற இடத்துல அது தேவையா இருக்கலாம். கௌரவம் வந்து நடவடிக்கையில வர்றதுங்க. நீங்க போடுற நகையிலயோ சேலையிலயோ வர்றதில்ல.
ஆள் பாதி ஆ. அது அது மாத்திரம் இல்லைங்க, கல்யாணமான இப்போ என்ன பண்ணலாம்னா ஒண்ணு பேசாத ஒவ்வொருத்தர் என்னென்ன கருத்துக்கள் வச்சிருக்காங்கன்னு கேட்டுக்கலாம் ஒரு தடவை. கல்யாணமான புதுசுலயாவது இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம பக்கம் கொஞ்சம் பார்வை திரும்புங்க. கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா என்ன போடுறோம் என்ன செய்யறோம் ஒன்னும் கண்ணிலே தெரியாது. 4 நாளா ஜுரமா இருந்தா கூட அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு உனக்கு ஜுரமா அப்படின்னு மெதுவா ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா மாறத்தாங்க செய்யறாங்க. அதாவது பேசுறதே குறைஞ்சு போயிடுது அப்படிங்கிறீங்களா? பேசுறது கவனிக்கிறது கூட குறைஞ்சு போயிடுது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதே குறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆமான்னு சொல்றவங்க எத்தனை பேர்? 2-3 வருஷம் இல்லைங்க, ஒரு 4-5 வருஷம் ஆகும். ஆமலைங்க உண்மை. பேசி ஏதாவது சண்டை சொல்றதுக்கு யாரும் அதுக்கு ஒத்துக்கல. நீங்க சொல்லுங்க. கல்யாணம் ஆனப்போ எல்லாமே வந்து கூட இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து என்ன வேணும் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. அது தப்பே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நாளாக குடும்பம் பெருசாக பசங்க படிக்க ஆஃபீஸ் வேலை ஜாஸ்தி பொசிஷன் ஜாஸ்தியாக ஆஃபீஸையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இப்போ ஆஃபீஸ் வேலை ஜாஸ்தியாக குடும்ப பொறுப்பு ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, லேடிஸ் நீங்களே இன்சார்ஜ் எல்லாத்தையும் விட்டுடுறாங்க. ஒன்று நான் மாறுறாங்க, நான் ஒத்துப்பேன். அது நல்ல விஷயம் தான் சொல்றீங்க. அது டைம் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். டைம் இல்லன்னு ஒத்துக்கிறேன். நான் டைம் இல்ல, அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே லேடிஸ் கிட்ட விட்டுறாங்க. சரி, அதாவது அதுல நிச்சயமா மாறுறாங்க நான் சொல்வேன். இப்போ ஏதாவது ஒரு சில விஷயம் நல்லதா இருக்கும் ஆண்கள் கிட்ட. அப்படி நல்லதா நீங்க பாக்குற விஷயம் என்ன அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது 2 பாயிண்ட். கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த குணம் வந்து அவங்க கிட்ட மாறாம இருக்கு, இந்த மாதிரி குணம் வந்து ரொம்ப நல்ல குணம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த 2 குணம் சொல்லுங்க நீங்க. அதே மாதிரி பொறுமையா இருப்பாங்க. பொறுமையா இருப்பாங்களா? வேற வழி? ஏன்னா அவங்களுக்கு கோவம் வரும். ஸோ அவர் பொறுமையா தான் இருப்பார். இல்ல பொறுமையா இல்லைன்னா வீட்டுல பிரச்சனை தான். அதுக்காகவே பொறுமையா இருந்துருவாங்க. இல்ல அவங்க வந்து நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க, அதுக்கு நம்ம ஒத்துக்கலாம். வேற இன்னொரு விஷயம் நீங்க தான் சொல்றீங்களா? அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமும் ஆண்கள் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம் அப்படிங்கறது நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க வந்து பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஏதாவது சொல்றீங்களா? பொறுமையா இருப்பாங்க. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் என் விஷயத்துல எதுவும் தலையிடுறது மீன்ஸ் எதுனாக்கா இப்ப நான் எங்க சர்வீஸ் அது இது போறதுனாக்கா என்கரேஜ் தான் பண்றாரு. எதையும் டிஸ்கரேஜ் பண்ண. சோ உங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஒய்ஃப் எது நல்லது பண்ணினாலும் எந்த நான் அவங்க பக்கம் சில சமயம் பேசுறேன், தடுக்க மாட்டாங்க. நல்ல விஷயத்துக்கு போனால் மட்டும். சோ ஆண்கள் வந்து பொறுமையா இருப்பாங்க, அது வேற வழி இல்ல. வேற வழி இல்ல, அது பிராக்கெட்ல போட்டுக்கலாம். இன்னொன்னு பெண்களுக்கு வந்து என்கரேஜ் பண்றாங்க. நல்லா வந்து வழி இல்லன்னு இல்ல, எல்லா பொறுப்பும் இல்ல, அது வேற வழி இல்லங்கிறது என்னோட இல்லைங்க.